السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه بسم الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித வரலாற்றை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுப்பதற்காக ஒப்புக்கொண்டு அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை குழந்தை அவர் வாரி எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஊருக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறார் என்பது வரை பார்த்தோம். மரியாதைக்குரியவர்களே, ஹலீமா அவர்கள் வந்த அந்த கழுதையோ நோஞ்சான் கழுதையாக இருந்தது. எல்லோரும் ஊருக்கு முன்னரே வந்துவிட்ட போது ஹலீமா மாத்திரம் தாமதமாக வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக இருக்கிற காரணத்தினாலே அவரை யாரிடம் ஏறெடுத்து பார்க்கவில்லை. அவருக்கு பால் கொடுப்பதற்காக யாரும் அவரை தேர்வு செய்யவில்லை. தாமதமாக வந்ததால் ஹலீமா அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. அல்லாஹ்வின் முடிவு அது. இப்போது எல்லோரும் ஊருக்கு கிளம்பி சென்று விட்டார்கள். அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹலீமா அவர்கள் தாமதமாக வந்தால் தாமதமாகவே ஊருக்கு செல்கிறார். குழந்தையை வாங்கி அந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்ததுதான் தாமதம். அது பறக்க ஆரம்பித்தது. பறக்க என்று சொன்னால் மிக வேகமாக செல்ல ஆரம்பித்தது. அது பெருமானாரின் பாக்கியத்தால். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே யாரிடத்திலேயும் தோற்றதாக வரலாறு இல்லை. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்த அந்த வாகனம் மிக வேகமாக செல்ல ஆரம்பித்தது. ஹலீமாவுக்கு முன்னரே கிளம்பிவிட்ட எல்லா பெண்களின் வாகனங்களை எல்லாம் முந்தி முதலாவதாக பனு சஅத் குலத்தார் வசிக்கிற அந்த ஊருக்கு ஹலீமா அவர்கள் போய் சேர்ந்தார். நாயகத்தின் வருகையால் ஹலீமாவின் வீடே பாக்கியம் பெற்றது. அவர்களின் வறுமை நீங்கியது, செல்வம் கொழித்தது. அவர்களின் ஆடுகள் எல்லாம் நல்ல முறையிலே பால் கறக்க ஆரம்பித்தது. நாயகத்தை மிக பாசமாக ஹலீமா அவர்கள் வளர்த்தினார். குழந்தைக்கு பால் கொடுத்தார். வீட்டுக்கு சென்றதும் குழந்தை ஒரு பக்க மார்பில் மாத்திரமே பால் குடித்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்க மார்பில் மாத்திரம் பால் குடித்தார். ஏனென்றால் ஹலீமாவுக்கு இன்னொரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமாவின் இன்னொரு மார்பகத்தை அவர் பால் கொடுப்பதற்காக விட்டுக் கொடுத்தார். இந்த தகவல்கள் எல்லாம் அஸ்ஸீரத்துல் ஹலபிய்யா அஸ்ஸீரத்துல் நபவிய்யா என்கிற கிரந்தத்தில் மிக விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பல வரலாற்று கிரந்தங்களில் இந்த தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததால் ஹலீமாவின் வீடு முழுக்க கஸ்தூரி மனம் நிரம்பியதாக மாறியது. வஃபி ஹதீஸ் ஸுஹரி அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அன்ன ஹலீமா நஸரத் பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌஃப உக்கால். அதாவது ஹலீமா அவர்கள் ஒரு சில நாட்கள் கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கிற போது அந்த பால்குடி பருவத்திலே அவரை உக்கால் சௌக உக்கால் என்று சொல்லப்படுகிற சந்தைக்கு அழைத்து செல்கிறார். பரஆஹு காதினும் மினல் குஹான், யூதர்களின் ஜோதிடர்கள் சில பேர், இல்ல ஒரு ஜோதிடர் பார்க்கிறார் அந்த குழந்தையை. ஃபகால யா அஹ்ல சூக உக்கால் உக்துலு ஹாதல் குலாம், இந்த சிறுவனை கொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்.
அந்த யூதன். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேகம் நிழல் கொடுக்கும், அதை பார்த்து விடுகிறார். இவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்வேதங்களில் எல்லா வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிற காரணத்தினாலே யூதர்கள் எப்படி பெருமானாரை தெரிந்து வைத்திருந்தார்கள் என்றால், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு அக்கத்திலாஹு, அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அபுனாஹு. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் பெருமானாரை தங்களுடைய குழந்தையை ஒரு தந்தை எப்படி அடையாளம் காணுவாரோ அதுபோல் அடையாளம் கண்டிருந்தார்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதனால குழந்தையாக இருக்கிற பெருமானாரை பார்த்ததும் எல்லா விதமான அடையாளங்களும் வேதங்களில் முன்வேதங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். அதனால் அந்த ஜோதிடன் சொன்னான், இந்த குழந்தையை கொள்ளுங்கள், ஃபைன்னலஹு மலிக்கன் ஃபஸாஅத் பிஹி ஹலீமா. அதாவது இவர் அரசராக வரப்போகிறார், இவர் ஆட்சி செய்வார், இவர் நபி என்றெல்லாம் அடையாளம் கண்டு அவரை கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹலீமா திடுக்கிட்டு போய்விட்டார். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அந்த சூக்கே உகால் என்று சொல்லப்படுகிற அந்த சண்டையிலே அவர் தன்னுடைய கூட்டத்தார்களோடு போய் சேர்ந்து கொண்டார். அஞ்சா அல்லாஹு தஆலா மின்ஹும், அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த யூத எதிரிகளிலிருந்து அந்த சமயத்திலே காப்பாற்றினார். இந்த செய்தி சுபுல் ஹுதா வ ரஷாத் ஃபீ ஹைரில் இபாத் என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், வலம்மா தஹல்து பிஹி இலா மன்சிலி லம் யபக மன்சிலும் மின் மன்சிலி பனி சஅத் இல்லா ஷமம்னா மின்ஹு ரீஹுல் மிஸ்க். நான் அந்த குழந்தையை சுமந்து என் வீட்டுக்கு சென்ற போது என் வீடு நறுமணத்தால், கஸ்தூரி நறுமணத்தால் வாசம் வீசியது. வேறு யாருடைய வீடும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெறவில்லை. அதாவது பனி சஅத் அந்த குலத்தார்களின் அந்த எல்லா வீடுகளிலுமே நறுமணம் வீசியது என்று ஹலீமா அவர்கள் சொல்கிறார். வாழ்க்கை தூ உல்கியத் முஹப்பத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ குலூபின் நாஸ். எல்லோருடைய உள்ளத்திலும் நாயகத்தின் மீது பிரியத்தை அல்லாஹ் போட்டார். அந்த குழந்தையை பார்க்கிறவங்க எல்லாம் அவ்வளவு பாசமாக பிரியமாக அந்த குழந்தையை நோக்கினார்கள். ஹத்தா அன்ன அஹதஹும் கான இதா நஸல பிஹி அதன் ஃபீ ஜஸதிஹி. அதாவது யாராவது ஒருவர் உடம்பிலே நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்றால் அலா மௌதியில் அதா ஃபயப்ரஹு ஸரீஅன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தை அஹத கஃபஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயலஹா அலா மௌதியில் அதா ஃபயப்ரஹு ஸரீஅன் பிஇذنில்லாஹி தஆலா. அந்த குழந்தை கைப்பட்டது என்றால், அந்த குழந்தை கைப்பட்டது என்றால் அங்கே அவர்களுடைய நோயிலிருந்து சுகம் பெற்று விடுவார்கள் அல்லாஹ்வுடைய உதவியால். வகானு இதா தல்ல லஹும் பஈருன் அவ் ஷாத்துன் ஃபஅலு ذلك. அவர்களுடைய ஆடுகளுக்கோ அவர்களுடைய கழுதைகளுக்கோ ஏதாவது நோய் ஏற்பட்டிருந்தால் இதே போலவே செய்வார்கள், அவைகளும் நோய் நீங்குது என்று ஹலீமா அவர்கள் சொல்லுகிறார். இந்த செய்தியும் அந்த கிரந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ثم قدمنا ارض بني سعد وما اعلم ارضا من ارض الله تعالى اجدب منها. ஹலீமா அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது நாங்கள் அந்த பனு சஅத் குலத்தார்கள் இருக்கிற அந்த பூமிக்கு சென்றோம். எங்களுடைய பூமி மிக தரிசு நிலமாகத்தான் இருந்தது. ஃபகானத் கனமி தஸ்ரஹு சும்ம தருஹு சுபான் லபனன் ஃபனஹலுஹு வனஷ்ருஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு எங்களுடைய ஆடுகள் மேய்க்கப்படும். தரிசு நிலம் அங்கே என்ன இருக்கும்? ஆடுகள் போனால் அங்கே செரிசரிப்பால் ஆனது. அந்த ஆடுகள் அங்கே மேய்ந்தது. திரும்பி வருகிற போது பால் மடி நிரம்பி அந்த ஆடுகள் எல்லாம் திரும்பி வந்தது.
வமா யஹ்லுபு இன்சான் கத்ரத்து லபினின், வேற யாருடைய ஆடுகள்லையும் அப்படி பால் சுரக்கவில்லை, அவர்களுக்கு ஒரு சொட்டு கூட கிடைக்காது. வலா எஜிது ஹாஃபி வரை, அவருடைய மடியில ஒண்ணுமே, அந்த ஆடுகளுடைய மடியில ஒண்ணுமே இருக்காது, பாலே இருக்காது. இன்கானல் ஹாவிரு மின் கௌமினா லயகூலுன லிராஅத்திஹி, என்னுடைய அந்த கூட்டத்தார்கள் தங்களுடைய ஆடு மேய்ப்பாளர்களிடையே சொல்லுவார்களாம், உந்துரு ஹைசு தஸ்ரஹு கனமு ஹலீமா, ஹலீமாவுடைய ஆடுகள் எங்கே மேய்கிறதோ அங்கே போய் நம்முடைய ஆடுகளை மேய சொல்லுங்கள், ஏன்னா அங்கேதான் சரிசரிப்பு இருக்கிறது. பஸ்ரஹு மஅஹும் ஃபயரிஹுன மா கனமி ஹைசு தஸ்ரஹு ஃபதருஹு அபனாமுஹும். அதே போல அந்த ஆடுகள் எல்லாம் அங்கே போய் மேய்ந்தது. ஆனால் அவைகள் ஜியான் மாஃபிஹா கத்ரத்துல் லபனி, அவைகள் எல்லாம் திரும்பி வருகிற போது அவைகளும் பசித்த நிலையிலே தான் வந்தது, அவைகளிடத்திலே பால்கள் இல்லை. வதருஹு கனமி சுபான் லபினா, என்னுடைய ஆட்டு மந்தைகள் நன்றாக பால் சுரக்கிற நிலைமையில வந்தது என்று ஹலீமா அவர்கள் சொல்கிறார். இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததால் கிடைத்த, ஹலீமாவுக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மனம் கமழுகிறது. நாயகம் எங்கே யாரின் மீது கை வைக்கிறார்களோ அவர்களுடைய நோய் நீங்குகிறது, எல்லாம் செழிப்பாக ஆகிறது. இதுவெல்லாம் பெருமானார் என்ற அவரின் பரக்கத்தின் காரணமாக என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரலாற்றின் தொடரை நாளை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அவரின் சிபாரிசுக்குரியவர்களாக, அவர்களுடைய அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல்வானா. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி